டேய் சோட்டு, என்னடா ஆச்சு? ரொம்ப சோகமா இருக்க. என்ன ஆச்சு? தாத்தாவையும் ஆளை காணோம், நீ இவ்வளோ சோகமா இருக்க. உன்னை நான் இந்த அளவுக்கு சோகமா பார்த்ததே இல்லையாடா. நீ ரொம்ப ஜாலியான ஆச்சு. உனக்கு என்ன ஆச்சு சோட்டு? நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எல்லாரும் ஜாலியாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். ரோலெக்ஸ், நம்ம தாத்தாவை ஒரு சூனிக்கார கிழவி கொன்னுடுவேன்னு சொல்லிட்டான். நம்ம தாத்தா அந்த ஆத்தங்கரைக்கு போனார் சூனிக்கார கிழவிட்டு இருந்து தப்பிச்சு. ஆனால் அந்த சூனிக்கார கிழவி என்கிட்ட உங்கள் தாத்தாவை நான் கொல்லாம விட மாட்டேன், நீ சின்ன மீன், அவர் பெரிய மீன், முதல்ல உங்கள் தாத்தாவை போட்டுட்டு அப்புறம் வந்து உன்னையும் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு போச்சு ரோலெக்ஸ். இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, தாத்தாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடை வந்து அந்த சூனிக்கார கிழவி தாத்தாவை கொண்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயும் கொண்டுட்டு எடுத்துக்குன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ரோலெக்ஸ். சூட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாதடா. நம்ம தாத்தாக்கு ஒன்றும் ஆயிருக்காது. நம்ம தாத்தா ரொம்ப தெளிவான ஆள். எப்படி இருந்தாலும் அந்த சூனிக்கார கேள்வியை ஏமாத்திட்டு அங்கிருந்து இன்னர் எஸ்கேப் ஆகிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூனிக்கார கேள்வியால் நம்ம தாத்தாவை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சூனியக்கார கிழவியை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்கான். அந்த மந்திரவாதியை கூப்பிட்டு வந்து இந்த சூனியக்கார கிழவியை நம்ம வந்து வசியம் பண்ணலாம். சரிடா ரோலெக்ஸ், ஏதோ சொல்கிறேன். எப்படியாச்சும் நம்ம தாத்தாக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல, அவர் ஞாபகமே இருக்கு ரோலெக்ஸ். நம்ம தாத்தாவை தேடி போகலாமா அந்த ஆத்தங்கரைக்கு? சரிடா சொட்டு, போலாம் வாடா. உங்களை தான் சேனலை பார்த்தா மட்டும் பத்தாது, சப்ஸ்கிரைப் பண்ணணும். வாங்க நம்ம ஆத்தங்கரைக்கு போயிட்டு தாத்தாவை தேடலாம். டாட்டா, பாய் பாய், வாங்க.